மிகவும் ஒரு கவலையான விஷயத்தோடு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிறது சிவகுமார், தினுஷிகா 8 வயது. அவருடைய தாத்தா தான் அந்த படத்தில் கீழ்ப்படத்தில் இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் 55 வயது. நேற்றைய தியத்தலாவ ஃபாக்ஸில் கார் ஓட்ட பந்தயத்தில் பரிதாபமாக உயிரிழந்த 7 பேரில் இந்த இருவரும் தமிழர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், எங்கள் உறவுகள். மிக கவலையான ஒரு விஷயம். கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கக்குள்ள விளங்க இல்லை தாத்தா, கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போங்க என்று தினுஷிகா தாத்தாவிடம் கேட்டிருக்கா. தாத்தா கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். தினுஷிகாவை அப்படி சொல்ல வச்சது அந்த யமன். கொஞ்சம் முன்னாடி வந்து ஒழுங்கா விளங்க இல்லை தாத்தா, என்னை கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போங்கன்னு தினுஷிகா கேட்டிருக்கா. 8 வயது தினுஷிகா. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். இந்த கார் ஓட்ட போட்டிகள் எல்லாம் பார்க்க போகும்போது, சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆகுனா என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? கார் எங்களை மேலே வந்து கார் ஏறும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடந்தால் என்ன செய்வது? அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் முன்னாடியே நிற்கிறது. சில நேரம் ஒரு மாடு உங்கள் மேலே வந்து பாய்ந்துச்சுன்னா என்ன செய்வது? அப்புறம் அந்த வெசாக் டைமில் வந்து லிந்தக்கிக்குள்ளே மோட்டார் சைக்கிளை சுற்றுவாங்களே, சில நேரம் ஏதாவது ஒன்று கலண்டு விழுந்தால் என்ன செய்வது? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம், இப்படி இவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறத தயவு செய்து தவறுங்கள். அதே போல் இந்த பேய் வீடுகள் என்று சொல்கிற அப்பாயக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது இந்த வெசாக் டைமில், இதெல்லாம் வேணாம். சில நேரம் சின்ன இதயங்கள் அந்த அதிர்ச்சியில் இதயம் நிற்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து சின்ன பிள்ளைகளை இந்த மாதிரி இடங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க ப்ளீஸ். இன்னும் அவங்களுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது, அவங்க பிறகு பார்த்து கொள்ளலாம். அதெல்லாம் இந்த சின்ன வயசில் அவங்கள அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. தினுஷிகாவின் ஆத்மா சாந்தி அடையட்டும். 8 வயசு, என்ன தேவை நினச்சிருப்பா. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். மிக மோசமான வார்த்தைகளில் என்ன திட்டுறீங்க நிறைய பேர், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளில். மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். தொடர்ந்து திட்டுங்க, தொடர்ந்து நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். நன்றி.